அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஒவ்வொரு வழிகளிலும் நாம் ஆண்டவரை எப்பொழுதும் நினைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய பாதைகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்தி நம்மை நீதியின் பாதையிலே இடராதபடி நம்மை வழி நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நம்முடைய வழிகளில் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை பாதுகாக்கும்படி நமக்காக அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு தூதர்கள் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படாதபடி தைரியமாய் முன்னேறி செல்வோம். எப்பொழுதும் கர்த்தரை நாம் நினைத்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. இந்த காலை வேளையில தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் கால்களுக்கு தீபமாயிருக்கிறது, அதுவே என் பாதைக்கு வெளிச்சமாயிருந்து என்னை வழி நடத்துகிறது. நாம் கர்த்தரை நினைத்து கொள்ளும் பொழுது, அவருடைய வசனத்தை நினைக்கும் பொழுது, அந்த வசனம்தான் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து நாம் எந்த விதத்திலும் இடறி விடாதபடி வழி மாறி போகாதபடி அது நேரான வழியிலே நம்மை வழி நடத்துகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். இங்கே தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். உம்முடைய வழியை எனக்கு போதித்தருளும் சுவாமி. என் எதிராளிகள் பலவிதமான கோணலான வழிகளை, தவறான பாதைகளை காண்பிக்கிறார்கள். அவர்கள் நிமித்தம் நான் செவ்வையான பாதையிலே நடக்க வேண்டும். நீர் என்னை வழி நடத்தும் என்று ஜெபிக்கிறார். இந்த காலை வேளையில நாமும் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, என் எதிராளிகள் நிமித்தம் நீர் என்னை செவ்வையான பாதையிலே நடத்தும், உமது வழி எனக்கு போதித்தருளும் என்று நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வழிகாட்டி நம்மை வழி நடத்துவார். எதிராளிகள் என்ன சூழ்ச்சியை வைத்திருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் தப்பிவித்து நம்மை செவ்வையான பாதையிலே ஆண்டவர் நடத்துவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் என்று தாவீது எழுதுகிறார். ராக்காலத்தில் உமது நாமத்தை நான் நினைத்துக் கொள்வேன். உம்முடைய நாமம் எனக்கு பலத்த துருகமா இருக்கிறது. எந்த தீங்கிலும் நான் விழுந்து விடாதபடி உம்முடைய நாமம் என்னை சூழ்ந்து பாதுகாக்கிறது. ஆகவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நான் நினைத்துக் கொள்வேன், உமது வேதத்தை நான் கை கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அவரை நாம் நினைத்துக் கொள்ளும் பொழுது, அவருடைய வேதத்தை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே செவ்வையான பாதையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இங்கே ஏசாயா எழுதுகிறார், நீங்கள் வலதுபுறமாய் சாயப்போகிற சூழ்நிலை வந்தாலும்
இடதுபுறமாய் சாயப்போகிற சூழ்நிலை வந்தாலும் கூட, அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கூட நமக்கு பின்னாலே நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவன், அவருடைய சத்தம் தெளிவாய் நமக்கு கேட்கும். அவர் தெளிவாக நம்மோடு பேசுவார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று நமக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை நம்முடைய காதுகள் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்ளும் பொழுது, அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரையே நம்முடைய வழிகளிலெல்லாம் நினைத்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய பாதைகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்துவார். செவ்வையான வழியிலே நம்மை வழி நடத்துவார். ஒரு காலம் நாம் இடறி போக மாட்டோம். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய் நம்மோடு கூட இருந்து நாம் இடறி விழாதபடிக்கு நம்மை அருமையாய் வழி நடத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரிடத்துல நாம் கேட்போம், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை போதித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளிலே மற்றவர்கள் சொல்லுகிற வழியை கேட்டு பாதை தவறி போய் பல பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில முழுவதுமாய் ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரே எனக்கு போதித்தருளும், உம்முடைய வழி எனக்கு காட்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே கர்த்தரை நினைத்து கொண்டே இருந்து தங்கள் பாதைகளிலே செவ்வையாய் நடந்து செவ்வையான வழிகளை தெரிந்தெடுத்து ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு சரியான பாதையை தெரிந்து சரியான இடத்துல போய் சேர ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். நீர் அப்படி வழி நடத்த போகிறபடி நாளும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.